அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். எந்திரிச்சு மார்னிங் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு செம்பு தண்ணி கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தால் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வானம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் டைம் வானம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 8:30-9 அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே துணியெல்லாம் காயாதது கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா டெய்லி மழை வந்துடுது. ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஃபுல் டேவுமே மழையாக தான் இருக்குது. ஸோ அதையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டே இருங்க. துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செய்யணும் இல்லையா? அன்றைக்கி வந்துட்டு ராகி இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி, அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 கப் தண்ணி எடுத்துக்கணும். 1 கப் ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 கப் தண்ணி. நான் இன்றைக்கி வந்துட்டு 2 கப் ராகி மாவு எடுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சு விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். காலையிலேயே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதை அதில் போட்டுட்டு கேஸை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு நல்லா திக்காயிரும். அப்படியே அதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லேயே விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் நல்லா சூடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால ஒரு பவுலில் கொஞ்சமாக பச்சை தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா? அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். தண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். ஆனால் 1 கப் மாவுக்கு 1.25 கப் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்ட்டு சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். இடியாப்பம், புட்டு இதெல்லாமே நான் இட்லி சட்டியிலே வச்சு விட்டுருவேன். நம்ம இட்லி துணி போடுவோம் இல்லையா? அதே மாதிரி போட்டுட்டு அதிலேயே வச்சுருவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடியாப்ப உரல் இருக்கு இல்லையா? அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா மேலே வரைக்குமே வச்சுக்கலாம். வச்சுட்டு இடியாப்ப உரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த இடியாப்ப உரல் வந்துட்டு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? கஷ்டமெல்லாம் இருக்காது. ரொம்பவே அழகாக வந்துச்சு. நான் கூட வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு குத்து மதிப்பாக தான் தண்ணி எல்லாமே வச்சேன். ஏன்னா அந்த ராகி மாவு நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால அதோட பக்குவம் நமக்கு கொஞ்சம் தெரியுது இல்லையா? ஸோ 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி வச்சோம் இல்லையா? 1.25 கப் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் திரும்ப ஒரு நாள் 1.25 கப் தண்ணி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை விடையுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ 1 டம்ளர் இல்லைனா 1 கப் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 கப் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும். இடியாப்பம் வேகிறதுக்கு வச்சு விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் உடைச்சி பழகிட்டேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு தேங்காய் உடைக்க தெரியாதுன்னு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் உடைச்சி பழகியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லையா? எங்களுக்கு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வேகிறதுக்குள்ளே கையோட தேங்காய் பாலையுமே எடுத்து வச்சிட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா நான் தண்ணி அதிகமாக ஊற்றினால கொஞ்சம் ஓவர் சாஃப்டான மாதிரி இருந்துச்சு. அதனால எடுத்து பிளேட்டில் அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கே பாருங்கள் அது கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அக்மல் குட்டி தான் அன்றைக்கி சாக்லேட் இடியாப்பமாமா அப்படின்னு சொல்லவும் ஆமான்னு சொல்லிட்டேன் நானுமே. சரி சாக்லேட் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவான்ட்டு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஏன்னா அந்த கலர் அப்படியே நமக்கு சாக்லேட் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேன். அதுக்குள்ளே பேலன்ஸ் இருந்த மாவையுமே புழிஞ்சு விட்டுட்டேன். அதே போல் நம்ம இடியாப்ப உரல்ல மாவு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆறுன
ஆறுனதுக்கப்புறமா போட்டு புழிஞ்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வருது. ஸோ அதை சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக அது சூப்பராக வரும். ஸோ தேங்காய் பால் நாட்டு சக்கரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அப்படியே இது வாயில் வச்சதுமே பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அரிசி மாவு இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பம் வந்துட்டு பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுவும் தேங்காய் பால் நாட்டு சர்க்கரையோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைம் அகாரோலேருந்து நமக்கு வந்துட்டு ஹேண்ட் பிளெண்டர் அண்ட் சாப்பர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்துட்டு நமக்கு ஸ்பீட் லிமிட் வைக்கிறதுக்காக 20 வரைக்குமே மினிமம் டு மேக்ஸிமம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது கூடவே பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் விஸ்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரெண்டுமே. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணுறதுக்காக சாப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு முலாம்பழம் ஜூஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து இடியாப்பம்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் போட்டேன். ஏன்னா இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பசிக்கும் இல்லையா, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இந்த ஜூஸையும் அப்படியே போட்டுடலாம், அப்படியே உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்டையுமே காமிக்கலான்ட்டு முலாம்பழம் கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையுமே நான் சேர்த்து போட்டுருவேன். எனக்கு என்னமோ அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. வடிகட்டி போட்டுட்டு அதோட ஜூஸோடு போட்டோன்னா நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு நான் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போட்டிருந்தேன், பனங்கற்கண்டு எதுவுமே சேர்க்கலை. ஸோ அந்த பிளெண்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளக்கை மாட்டி விட்டுட்டு 2 பட்டன் இருக்கும். மேலே இருக்க பட்டன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கீழே இருக்க பட்டன் நல்ல ஸ்பீடாக நமக்கு பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். கரெக்டாக ஒரு 40 to 50 செகண்ட்ஸே போதும். நல்லா சூப்பராக நமக்கு பிளெண்ட் பண்ணி கொடுத்துருது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பிளெண்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு நம்ம வைக்கிறப்பே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஜூஸுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும், எந்த ஒரு பல்ப் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பீசஸாக போட்டு பிளெண்ட் பண்ணேன். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும் இல்லை வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விஸ்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு நாள் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணேன், அதுவுமே நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் சாப்பர் இருக்கு இல்லையா, அதுவுமே யூஸ் பண்ணேன். வெங்காயம் கேரட்லாம் நல்லா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துச்சு. இன்னொரு நாள் வந்து கீரை கடைஞ்சிருந்தேன், சிறுகீரை. அன்றைக்கி கீரை கட் பண்ணிலாம் போடலை, அப்படியே அலசி தான் போட்டிருந்தேன். எல்லாமே முழுசாக தான் இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதையுமே பிளெண்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம கையில் கடைஞ்சா கூட அந்தளவுக்கு வராது, அவ்வளோ சூப்பராக ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கலாம், நல்ல ஒர்த்து தான். நமக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகி வருது. அடுத்தடுத்த வீடியோவிலுமே நான் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சும்மா நான் வீடியோக்காக சொல்லிட்டு போகிற ஆள் கிடையாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11 மணிலேருந்து கண்டினியூ ஆகுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே கொஞ்சம் மோடமாக மழை வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வீடியோவும் கண்டினியூ பண்ணலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தான் ரெடி பண்ண போகிறேன். இது அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அதுக்கு தேவையானது எல்லாம் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நாள் நான் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருந்தேன், அது டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. மெமரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு டெலீட் பண்ணேன், அது கூட அதையுமே டெலீட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ எப்படின்னா ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகிற மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையிலையுமே இதை சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே எடுக்கிறது. ஆட்டுக்கால் வந்து ஃபஸ்ட் நாள் குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே செஞ்சோம் அப்படின்னா நல்லது தான் இல்லையா. ஆட்டுக்கால் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் காமிச்சது வந்துட்டு 2 ஆடோட கால். ஸோ அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா பாதாம் ஈக்குவலாக எடுத்து
சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுவும் நான்வெஜ் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா ஒரு நாள் செஞ்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு செய்யின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி டேஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அன்றைக்கி பார்த்து தான் செஞ்சேன். சைடில் பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து தாளித்து விட்டுட்ருக்கேன். கீ ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம். வெளியே மழையுமே பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறது, அப்புறம் 2 மசாலா அரைக்கிறது, தாளிக்கிறது. நம்ம ஃபஸ்ட் நாளே வேக வச்சிடுறோம் இல்லையா, அதனால் நமக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா ஈக்குவலாக எடுத்துக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கீ ரைஸுமே பார்த்திங்கன்னா சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை எடுத்து தம் போடுறதுக்காக வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா வந்து தாளிச்சிக்க போகிறோம். நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாயா வந்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை வதங்க விட்டுட்டு சைடில் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சிக்கலாம். மூடி போட்டு வதக்குனா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா. மூடி போட்டு விட்டுட்டேன். நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் முந்திரி, பாதாமோட ஸ்கின்னை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த ஆட்டுக்கால் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து அதில் சேர்த்துக்கணும். ஸோ ஆட்டுக்கால் எப்படி வேக வைக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேக வைக்கிறது மட்டும் அது கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் வேக வைக்கிறப்ப நான் உப்பு சேர்க்கல, மொத்தமாக இப்போ தான் நான் சேர்த்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ அது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புதினா சட்னி போட்டுக்கலான்ட்டு இந்த புதினா சட்னி ரெசிபியுமே சேம் அதே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதினா சட்னியுமே அரைச்சி வச்சாச்சு. இது நல்லா டைஜஷன் ஆகும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குட்டி எங்கே போச்சு இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும்.
என்னடா மழை வர்றதே வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கிளைமேட் வந்துட்டு அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு 1 டே ஃபுல்லாக எடுத்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமீன் அக்மல் மதர்ஸ் டே கொடுத்த கிஃப்ட் அப்படியே அந்த ஓடிஜி மேலேயே இருந்துச்சு. அதை சும்மா வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான், இது மட்டும் இல்லை நிறைய கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பார்சல்மே ரிசீவ் ஆகிருந்துச்சு கப் கேக் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரெட்டு செய்கிறதுக்கான அந்த ஒரு டின்னுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். கப் கேக் செய்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த ப்ரெட்டு செய்கிற டின்னு தான் கொஞ்சம் சின்னதாக போச்சு. பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துட்டு அப்படியே நம்மளோட பாயா நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கேஸையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டாச்சு. மழை நின்னதுக்கப்புறமா கொடைக்கானல் பார்த்திங்கன்னா அப்படியே கழுவுன மாதிரி இருக்கும். ஊரே அப்படியே சுத்தமாக பளபளன்னு இருக்கும். அதையுமே வீடியோவோட லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கீ ரைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இவங்களுமே கடையிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு என்ன பயம்னா, அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ இவங்கக்கிட்டையுமே சாப்பிட்டுட்ருக்கும் போது கேட்டேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுவுமே வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. ஆட்டுக்கால் பாயாவுக்கு கீ ரைஸா, இடியாப்பம் தானே நல்லாயிருக்கும், ஆப்பம் தானே நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து எங்கள் அம்மா ஸ்பெஷல் கீ ரைஸ், ஆட்டுக்கால் பாயா, அது கூடவே புதினா சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே லெமன் ஊறுகாய் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி இல்லை, இவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மாவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இன்னொரு விஷயம், நமக்கு மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஆட்டுக்கால் வந்து அப்பப்போ சேர்த்துக்கணும். அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க, நான் வந்து எல்லாரையும் சொல்லலை. ஸோ அவ்வளோதான், லஞ்செல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. எங்கள் ஊர் மழை பெஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.